நாளைக்கு காலையில் நியூஸ் பேப்பரை திறந்த உடனே இந்த ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலையும் போவோம். நியூஸ் பேப்பரில் இதான் வரும். அது என்ன வரும்னாக்கா, 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இன்னைக்கு அடினா அடி, சாதா அடிலாம் கிடையாது, மரண அடி போட்டு பிறந்து விட்டுருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த மனுஷன் கோட்டு போட்டு பேசும்போது அப்படியே அம்பி மாதிரி பேசினுக்கிறாப்பல, கோட்டை கைட்டு போட்டு வந்து பேசினாப்பலன்னா ஆளு விசுருவம் எடுத்துறப்பல எல்ல நிக்கிற ஐயனார் மாதிரி நின்றுட்டு வார்னு வாரி விட்டாப்பலைங்க. இன்னைக்கு மொத்தமா திமுக ஒரு போட்டு விட்டாப்பல. முக ஸ்டாலின் செந்தில் பாலாஜி வெளிநாட்டுல ஒழிஞ்சுக்கிறாப்பல, இல்ல சிங்கப்பூர்ல ஒழிஞ்சுக்கிறாப்பல, அந்த மனுஷன் போட்டு வார்னு வாரி விட்டுருக்காரு. ஒரு பாட்டுல திமுக காரனை ஓட விடுறது எப்படி அப்படின்றத விஜயநகர தான் கத்துக்கணும். எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். கரூர் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று, அதில் திமுக எனும் ஆலமரத்தை பிச்சு வேறு வேறாக வீசி எறிந்தார் அப்படின்னு நியூஸ் வருதா இல்லையான்னு பாருங்க. நடந்து வரும்போது புயல் வர்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஓப்பனா சொல்லணும்னா களம் 8ல் திமுகவை போட்டு பொழந்தாப்புல நம்ம தலைவர் அந்த மாதிரியான ஸ்பீச். இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. வேற லெவல் சம்பவங்க இன்னைக்கு. உண்மையிலேயே சொல்ற மனுஷன் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காப்புல, ஒட்டுமொத்த திமுகவையும் தீர்ந்து போன சக்தியும் சரி போட்டு பந்தாடி இருக்காப்புல மனுஷன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அது நம்ம ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, நம்ம ஒருத்தரை எப்படி சொல்றது, அவங்களை காண்டாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு மாதிரி பேசுவோம், நம்ம கலாய்க்கிற மாதிரியோ போடா மயிறு அப்படின்னு கூட நம்ம பேசிடுவோம் நம்ம. ஆனா எந்த ஒரு வார்த்தையும் கொச்சையாக பேசாம ஆனா அவங்களை அட்டாக் பண்ண விதம் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், கத்துக்கிறேன். இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், அவர் பேசின ஒரு விஷயத்துக்கும் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருந்த பாருங்களேன். வாய்ப்பே இல்லை, நிக்காம ஓடு 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 ஓடு. என்னப்பா, அதாவது ஓஜி தலைவாய்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டு போயிட்டாருங்க. சான்ஸே இல்லை. என்ன சொல்ல தெளிவா சொல்லு. கருடனை ராக்கி கொன்னுட்டாப்பா. முதல் விஷயம், நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறமா திருச்சி கிழக்குக்கு போயிட்டு அங்கே நன்றி சொன்னார். அப்போ பல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஏங்க இங்கே போனவர் பெரம்பூருக்கு ஏங்க போல, ஏன் கரூருக்கு ஏங்க போல அப்படின்னா பல பேர் பல விமர்சனங்கள் வச்சாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. தப்பு நடந்தா உருமுதுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குதுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசுகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவனாராலே. போகும்போதே நல்லா வரவேற்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. வா தலைவா வா தலைவா அப்படின்னு வெறியா இருந்துச்சு. நினைவு தூண், அதாவது நினைவு தூவி நாங்கள் ஒன்று அமைக்க போகிறோம்னு சொன்னது அந்த நல்ல விஷயம். நான் இது எதிர்பார்க்காத விஷயம். என்னன்னா, கும்பகோணத்தில் நடந்த 94 குழந்தைகள் இறக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நினைவு தூபி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே அது 1000 கதைகள் சொல்லும். நெருப்பில் எரியிற மாதிரி பல கைகள் இருக்கிற மாதிரி ஒரு நினைவு தூபி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை கரூர்ல அரசு சார்பாக வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே இந்த இடத்துல வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட இன்னும் ஒரு முறை தெளிவா சொல்லியிருக்க. மக்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்டா அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுனாலதான் இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சொல்ல போனா கரூர்ல அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அன்னைக்கு அங்க யாருமே அங்க விஜய் அவர்கள் மீது கோபமா இருந்ததா தெரியவே இல்லை. ஒரு 0% கூட அங்க இல்ல. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி அங்க எல்லாருமே கோபமா இருந்தது அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ், அங்க இருந்த அரசு அதிகாரிகள் மேலதான். எரியுதடி மாலா பேனர் போடு, மாலா எரியுதடி எரியுதடி பேனர் போடு. அப்போ என்ன நடந்துங்கிற விஷயம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியும். அதான் மக்கள்கிட்டையும் சொன்னார். இதுக்கு யார் காரணம், இதற்கு யார் காரணமானவர்கள்லாம் நீங்க ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனாலும் அதெல்லாம் பத்தாது, நிரந்தரமா அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லவே இல்லை. நான் அதை வரவேற்கிறேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க மக்கள்கிட்டையும் அதை நான் அதைவே சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த திமுகவை மட்டும் திரும்ப எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு போடுங்க, ஆனா திமுகவுக்கு இனிமேல் ஜென்மத்துக்கு யாரும் வாக்கு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கோங்க. அந்த புண்ணியம் நீ ஏற எடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு ஏறட்டு எலும்பு சம்பளத்தை புழிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா? தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிடும் போது இடமெல்லாம் போட்டு கலாச்சி விட்டா போல நம்மளுடைய ஸ்டாலினை. கொளத்தூரில் கொத்து போராட்டம், அதுதான் என்னை கவர்ந்தது. அந்த வார்த்தை திமுகவினரை மிக கடுமையாக காயப்படுத்தி இருக்கிறது, வேதனைப்படுத்தி இருக்கிறது. கொதிச்சுட்டாங்க, பொங்கிட்டாங்க. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வரை கொத்து போராட்டம் போட்டாங்கன்ட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்றாரு. கொத்து போராட்டா தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கியதல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. அப்படி என்ன சார் கதை அது? தொட்டப்பெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, தொட்டப்பெட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. கொஞ்ச நேரம் அங்க வந்து நம்ம பணியானை வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. வாங்குறவங்களுக்கும் சரி, கொடுக்கறவங்களுக்கும் சரி. அப்போ ரொம்ப அங்க நிக்கிறது, அவங்க வாங்குறவங்களும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காம மனசுடைஞ்சு அழுகுறாங்க, கொடுக்கறவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அப்புறம் முதலமைச்சர்னால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம். முதலமைச்சர்னால முடியாம அவங்க கதறி அழுதாங்க திரும்பி நின்று. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நிக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை, வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலக்கேசல் உள்ள போயிருவேன்.